இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் எங்கள் போராட்டத்தை சரியான வழியில் கொண்டு நடத்தியிருக்கலாம் என்று. எனவே எல்லா மட்டத்திலும் நீங்கள் எல்லா மட்ட தலைமையிலும் கல்வி உண்மையிலே இந்த இயக்கங்கள் அழிந்ததுக்கு ஒரு அறிவுஜீவித்தனமும் ஒரு காரணம் நினைக்கின்றார். சில முழு பேரும் அதிகாரமிக்க நபர்களாகவே மாறுவதற்காகத்தான் துடித்துக் கொண்டிருந்தார்கள் ஒழிய இந்த இயக்கங்கள் எல்லாம் காணப்பட்ட குறைபாடுகளை, இந்த தவறுகளை, பலவீனங்களை திருத்துகின்ற நபர்களாக யாரும் இருந்ததில்லை. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களும் கூட இந்த அதிகாரமற்ற நபர்களாக இருந்ததனால் பெரும்பான்மை நபர்கள் தான் இருந்தார்கள். அவர்களால் உதவியுமே செய்ய முடியவில்லை. இது எல்லா இயக்கங்களுக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அதாவது இந்த அறிவுஜீவிகளுடைய பங்களிப்பு ஒரு காலத்தில் ஓரளவுக்கு சமூக ரீதியான பல்வேறு மட்டங்களில் இருந்தவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கின்ற அல்லது அவர்களுக்கு ஆலோசனை கூறுகின்ற, அது குறித்து கலந்துரையாடல்களில் ஈடுபடுகின்ற ஒரு தன்மை காணப்பட்ட போதிலும் இப்பொழுது குறிப்பாக விசேடமாக சொல்ல போனால் இந்த மே 18க்கு பின்பான ஒரு சூழல் என்பது மிக ஒரு மோசமான சூழலை உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது சமூகத்திலே அறிவுஜீவித்தனமாக சிந்திக்கக்கூடியவர்களிடம் ஆயினும் சரி, சாதாரண பொதுமக்கள், சாதாரண சமூகம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிடமும் மிக மோசமான ஒரு நம்பிக்கையினமும் ஒரு வெறுப்பு நிலையும், இதுவாவது நடந்து போகட்டும் என்று வாழ்ந்துவிட்டு போவோம் என்ற ஒரு சூழலும் உருவாகிவிட்டது. எனவே இந்த சூழலில் இருந்து மீளுவதற்கு இந்த அறிவுபூர்வமான சமூகம் அல்லது புத்திஜீவிகள் அல்லது கடந்த காலத்திலே அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லது பல்வேறு விடுதலை போராட்ட அமைப்புகளில் இருந்து நடைமுறை ரீதியான தத்துவார்த்த ரீதியான அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? இது உண்மையிலே அடிப்படை பிரச்சனை என்றால் என்னென்றால், உண்மையிலே ஈழ போராட்டத்தினுடைய யதார்த்தபூர்வமான சூழலை நாங்கள் யாருமே புரிந்து கொள்ளவில்லை. உண்மையிலே இந்த போராட்டம் தொடங்கப்பட்ட போது தமிழர்கள் சாத்தியமா என்பது பற்றி யாருமே எந்த விதமான ஆய்வு நிலையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. தமிழ் விடுதலை கூட்டணியும் தமிழர் கட்சியும் இந்த தொடர்ச்சியாக அவர்கள் சொன்னார்கள் தமிழர் சாத்தியம், அதையே நாங்கள் பின்பற்றி வந்தோமையோடைய இலங்கையுடைய பல்தேசிய மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டில் எங்களுடைய புவியியல் அமைப்புகள், பொருளாதார கட்டமைப்புகள், பண்பாட்டு சமூக கலாச்சார பண்பாடுகளில் இருந்து ஒரு தனி நாட்டை உருவாக்குவது சாத்தியமா என்பதை பற்றி நாங்கள் யாருமே யோசித்ததில்லை. உண்மையிலே இதை பற்றிய உதாரணம் பாருங்கள். இதுவரை காலமும் இந்த போராட்ட கால தோல்விக்கு பிற்பாடு இதுவரை காலமும் எமது நாடு பற்றிய, எமது தேசம் பற்றிய, ஒரு சமூகம் பற்றிய எந்த ஆய்வும் வந்ததாக தெரியவில்லை. குறிப்பிட்ட சில பேராசிரியர்களுடைய ஆய்வுக்கு பிற்பாடு அவை கல்வி சார்ந்த ஒரு அகாடமிக் சிஸ்டத்தில் இருக்கின்ற ஆய்வு நிலையை தவிர வேற எந்த ஆய்வுகளுமே, ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய சமூகம் சார்ந்த தேவை கருதியோ எந்த ஆய்வுமே வந்ததில்லை. நாங்கள் இன்னும் தமிழகம் பற்றிய கற்பனை தான் வாழ்கின்றோம். நாடு கடந்த தமிழகமாக இருந்தாலும் சரி, இன்றைய ஐரோப்பா நாடுகளில் புறமந்த நாடுகள் உருவாக்கப்பட்ட அமைப்புகளும் சரி, தமிழகம் ஒரு போலி கனவில் வாழ்கின்றார்கள். இது மிக மோசமான அடிப்படை அம்சமாக நான் கருதுகின்றேன். காரணம், இத்தகைய தோல்விக்கு பிற்பாடு இலங்கையினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான சாத்தியப்பாடான தீர்வு என்ன, இதை பற்றி எந்த புரிதலும் எங்களிடம் இல்லை. முடிவாய்க்கான பிற்பாடு அதனுடைய தொடர்ச்சியாக தமிழோட விடுதலை தமிழகத்தை கோரினார்கள். அதே கோரிக்கையோட நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் அந்த கோரிக்கைக்கு பல்வேறு வியாக்கியங்களையும் பல்வேறு தத்துவார்த்த கோட்பாட்டு ரீதியான விளக்கங்களையும் நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கிறோம். இதுதான் மக்களை ஏமாற்றுதல். இன்றைய மக்களுடைய தேவை என்ன? இலங்கையில் வாழ்கின்ற பல்தேசிய மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுடைய விடுதலைக்கான சாத்தியப்படான கோட்பாடு என்ன, மூலோபாயம் என்ன, இவற்றை நாங்கள் இதுவரை காலமும் அறியவில்லை. இவற்றை நாங்கள் இனிமேலாவது ஆரோக்கியமான மனநிலையோடு பல்வேறு முரண்பாடுகளுக்கு அப்பால் இந்த தமிழ் பிரிவினைவாத மன்றத்தை கைவிட்டு ஐக்கிய இலங்கைக்குள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வு என்பது என்ன என்பதை பற்றி முதலாவது ஆரோக்கியமான சிந்தனையை நாங்கள் தொடங்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்கம் நாங்கள் மார்க்சியம், புரட்சி விடுதலை போராட்டம் எல்லாம் பேசிக்கொண்டு பிரிவினை பற்றி கதைக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த போராட்ட விடுதலை அமைப்புகளுடைய பிரிவினைகளை பார்த்தீர்கள் என்றால் எவையுமே ஆரோக்கியமான சூழலில் விடுதலை அடைந்ததில்லை. ஒன்று ஏகாதிபத்தியத்துடைய துணை,
அல்லது நாங்கள் விரும்பாத சக்தியுடைய துணையோடு தான் எமது இந்த பிரிவினைகள் நடந்திருக்கின்றன. இவ்வாறான பிரிவினையை கோருகின்ற நபர்களாக நாங்கள் இருக்கும் பட்சத்தில் மார்க்சியம் புரட்சிகர சிந்தனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஏகாவத்தினாலோ நாங்கள் கையெழுந்தலாம். நாங்கள் இன்னும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கோம் என்று கேட்டால், குறிப்பாக புலம்பெயர்ந்த இந்த சிறு அமைப்புகளை உருவாக்குகின்ற நபர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் புரட்சிகரம் மார்க்சியம் பேசிக்கொண்டு மக்களை மீண்டும் மீண்டும் இன்னொரு முள்ளிவாய்க்காலுக்குள் கொண்டு போகின்ற ஒரு நடைமுறை செயற்பாட்டை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் விடுதலை பற்றிய கோட்பாட்டை சிந்தனை உருவாக்க வேண்டியவர்கள் அந்த மக்கள் தான். அவர்களுக்கான விடுதலைக்கான அழுத்தத்தை, அதற்கான ஒரு பக்க துணையான உதவிகளை நாங்கள் செய்ய முடியும். ஆனால் அந்த மக்களிடம் இன்று பிரிவினைக்கான எந்த கோஷமும் நான் நினைக்கவில்லை இருப்பதாக நான் கருதவில்லை. அவர்கள் ஆரோக்கியமான ஒரு அந்த சிங்கள மக்களுக்குரிய அதே சம உரிமைகளை, அதே சுதந்திரமான உரிமைகளை கொடுத்தாலே அந்த மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு தகுதியை பெற்று விடுவார்கள். அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும். இலங்கையில் வாழ்கின்ற பல்லின மக்களுக்கான சம உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தொடங்க வேண்டும். அது ஆயுத போராட்டமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதவில்லை. இந்த ஆயுத போராட்டத்தின் காலம் தோல்வியுற்றதாகவே நான் கருதுகின்றேன். எனவே ஒரு ஜனநாயகபூர்வமான அழுத்தத்தை புலம்பெயர்ந்த இந்த அமைப்புகள் உருவாக்க வேண்டும். அவை புரட்சிகர கோட்பாட்டு ரீதியாக ஒரு சித்தாந்த அடிப்படையில் இருப்பது பல புனைகள். ஆனால் இந்த நபர்கள் அந்த புரட்சிகர கோட்பாட்டுக்கும் சிந்தனையில் ஏற்ற நபர்களாக, அதன் விசுவாசிகளாக, அதிகாரமற்ற குழுக்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், இலங்கையில் அமைப்புகள் தோற்றம் பெற்றன. ஏன் இந்த அமைப்புகள் தோற்றம் பெற்றன? எல்லோரும் தமிழ் மக்களுடைய நலன்களை பேணுகின்ற நபர்களாக, அந்த மக்களின் விடுதலை கோருகின்ற நபர்களாக இருந்திருந்தாலே 10-12 அமைப்புகள் உருவாக்கம் பெற்றது. இது முழுக்க நிலப்பிரத்துவ குறுநில மனோபாவத்திலிருந்து உருவாகும். அதிகாரம் பற்றிய எங்களுடைய புரிதல், அதிகாரத்தை நாங்கள் பெற வேண்டும். மக்களிடம் அதிகாரத்தை பெறுவதை பதிலாக மக்களை நாங்கள் அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் அது வருகின்றது. அதுதான் இந்த புலம்பெயர்ந்த சூழல். இன்று மார்க்சியம் பேசுகின்ற எத்தனை நபர்கள், எத்தனை அமைப்புகளாக நாங்கள் சிறப்பு கொண்டிருக்கிறோம். ஏன் எங்களால் குறைந்தபட்ச ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த அதிகாரம் பற்றிய முதலாவது புரிதலை நாங்கள் ஒவ்வொரு தோழர்களும், இங்கு வாழ்கின்ற தோழர் நபர்களும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த மக்களுக்கு நியாயமான தீர்வினை நாங்கள் உருவாக்குவதற்கான ஒரு உரையாடலை, ஆரோக்கியமான சிறந்த உரையாடலை நாங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். இதை நான் நினைக்கிறேன் சாத்தியமான நிலப்பாடு என்று. அப்படியாக இருந்தால், பொதுவாக நீங்கள் சொன்னீர்கள், குறிப்பாக தமிழீழம் பற்றிய சிந்தனையிலேயே அல்லது மாயையிலேயே நாங்கள் இன்னும் வாழுகிறோம், கனவிலே இருக்கிறோம், அது பற்றிய புரிதல் எங்களிடம் இல்லை, சமூக ரீதியான யதார்த்த பூர்வமான பார்வை எங்களிடம் இல்லை என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இவ்வாறு குறிப்பிடுகின்ற பொழுது பொதுவாக இன்று தமிழீழம் தான் இறுதி தீர்வு, தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு அல்லது கடந்த பல வருடங்களாக, பல தசாப்தங்களாக தொடர்கின்ற இனப்பிரச்சனைக்கு ஒரே வழி தமிழீழம் என்று ஒரு தரப்பு கூறுகிறது. இன்னொரு தரப்பு கூறுகின்றது ஐக்கிய இலங்கைக்குள் தான் அதற்கான தீர்வு சாத்தியம். அது மாகாண சபையாக இருக்கலாம், சமஷ்டியாக இருக்கலாம், வெவ்வேறு அரசியல் பெயர்களை கொண்ட வடிவங்களாக இருக்கலாம் என்று இன்னொரு தரப்பு சொல்லுகின்றது. இன்னொரு தரப்பு சொல்லுகின்றது இல்லை, அது ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் இலங்கையர்களாக வாழ்ந்துவிட்டு போவோம், வாழலாம், அரசாங்கத்தோடு அல்லது ஆளுகின்ற கட்சிகளோடு. கோத்தபாய ராஜபக்ச சொன்ன மாதிரி இலங்கையில் 2 கட்சிகள் தான் இருக்க முடியும். அது ஒன்று UNP-யாக, ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம். தமிழர்களாக இருந்தால் என்ன, முஸ்லிம்களாக இருந்தாலும் விரும்பியவர்கள் இந்த 2 கட்சியிலே ஒன்றை தெரிவு செய்து கொள்ளலாம் என்று ஆரம்பத்தில் சொன்னது போல 3வது தரப்பு அவ்வாறு கூறுகிறது. ஆனால் பொதுவாக பாருங்கள், இந்த 3 தரப்பினரும் தங்களுடைய நியாயங்களை, தங்களுடைய கோட்பாடுகளை தத்துவார்த்த ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் இந்த மக்களிடத்தை எவ்வளவு தூரத்துக்கு அதனை கொண்டு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு தூரத்துக்கு அதனை நிரூபித்திருக்கிறார்கள். அதாவது தமிழீழம் தான் சாத்தியம் என்று கூறுபவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழீழம் இல்லை, ஐக்கிய இலங்கைக்குள் ஒரு சரியான அரசியல் தீர்வுடன் வாழ வேண்டும் என்று சொல்லுபவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவது 3வது தரப்பில், அதாவது ஆளுகின்றவர்களுடைய அல்லது ஒரு தரப்பாக நாங்கள் இலங்கை மக்களாக வாழலாம் என்று கூறுவார்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய
நடைமுறை ரீதியான தர்க்க ரீதியான விளக்கங்களை கொண்டு சென்றிருக்கிறார்களா? ஒன்று. இரண்டாவது, இவ்வாறு பேசுகின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பக்கம் சார்ந்தவர்களாக மக்களால் இனம் காணப்படுகிறார்கள். உதாரணமாக விடுதலை புலிகளை விமர்சிப்பவர்களாக, அவர்களுடைய போராட்டம் தவறு என்று விமர்சிப்பவர்களாக இருந்தால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அரச சார்பு அல்லது அரசோடு சேர்ந்து இயங்குகின்றவர்களை சார்ந்திருப்பவர்களாக மாறிவிடுவார்கள். இல்லை, விடுதலை புலிகள் தான் சரி என்று அல்லது விடுதலை புலிகள் பல தவறுகளை விட்டாலும் அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று கூறுபவர்கள் முழுமையாக விடுதலை புலிகளினுடைய நிலைப்பாட்டை எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் செய்வது எல்லாம் சரி என்று கூறுகின்ற நிலைக்கு சென்று விடுகிறார்கள். எனவே இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த அறிவு ஜீவித்தனம் கொண்டவர்களோ அல்லது இந்த சமூகத்தை வழிநடத்தவும் என்று புறப்படுகிறவர்களோ எங்கோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு நிலையில் நிற்கிறார்கள். எனவே இது வெற்றி எல்லாவற்றையும் எவ்வாறு நம்புவது என்ற இந்த ரெண்டு பிரச்சனைகளும் இருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? ஒரு அவலமான சூழல் தான். நீங்கள் மூன்று அணிகளை பற்றி குறிப்பிட்டீர்கள். உண்மையிலே ஒரு அணியினர் இலங்கை அரசை மிக ஆதரிக்கின்ற நபர்களாக இருக்கிறார்கள். ஒரு அணியினர் தமிழீழ விடுதலை புலிகளை கண்மூடித்தனமாக ஆதரிக்கின்ற நபர்களாக இருக்கிறார்கள். மறு அணியினர் யதார்த்த பூர்வமற்ற ஒரு அணுகுமுறையோடு இருக்கிறார்கள். இன்றைய சூழலில் மிக தீவிரமான நிகழ்வு என்னன்னு கேட்டால், நாங்கள் புலம்பெயர்ந்த சூழலில் புரட்சிகரமாக பேசிய நபர்கள், நான் உட்பட மிக தீவிரமாக புலியை எதிர்த்தவர்கள், புலிகளுடைய அதிகாரத்தை மிக கடுமையாக விமர்சித்தவர்கள், வன்முறையை விமர்சித்தவர்கள் எல்லோரும் என்று இன்னொரு பக்க அதிகாரத்தை வன்முறையை ஆதரிக்கின்ற நபர்களாக இலங்கை அரசை மிக எந்த விதமான நிபந்தனையும் எந்த விதமான விமர்சனமற்று நிபந்தனையும் மற்று ஆதரிக்கின்ற நபர்களாக மாறி போய்விட்டார்கள். இன்னொரு பக்கத்தில் புலிகளிடம் இதுவரை ஏற்பட்ட தோல்விகளை பல்வேறு அனுபவங்களிலிருந்து எத்தனையோ படைப்பினை பரப்ப வேண்டிய தமிழீழ விடுதலை சார்ந்து அதை ஆதரிக்கின்ற நபர்கள், அவர்களும் கூட எந்த விதமான ஒரு விமர்சனபூர்வமான உரையாடலுக்கும் தயாரற்ற நிலையில் அவர்கள் தமிழில் தான் சாத்தியப்பட நிலைப்பாடு இருக்கிறார்கள். இரண்டு பக்க சாராரையும் எடுத்து பார்த்தீங்களா? இன்னும் இலங்கை அரசை ஆதரிக்கின்ற நபர்களும் விடுதலை புலிகளை ஆதரிக்கின்ற நபர்களும் உண்மையிலே இவர்களுடைய பின்புலங்களை நாம் ஆராய்ந்தால் உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்த நபர்களாக இல்லை. இவர்கள் அதிகாரத்தை பங்கு போடுவதற்கான, அதிகாரத்தை தங்களுக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு போட்டியில் இறங்கியிருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகளை விமர்சித்தவர்களும் தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்தவர்களும் இந்த ஒரே மையத்தை தான் குவிய பெற்றிருக்கிறார்கள். அது அதிகாரத்தை பெறுவது, அதிகாரம் கிடைத்தால் ஒரு எங்கவும் யாரோடும் சரணாகதி அடைய தயாரா இருக்கிறார்கள். அது இலங்கை அரசோடும், இலங்கை அரசு என்றாலும் சரி, இந்த ஏகாதிபத்தியத்தோடும் சரணாகதிக்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். முதலில் நாங்கள் உணர வேண்டும், இவர்கள் மீது கடும் விமர்சனங்களை நாங்கள் வைக்க வேண்டும். தயவு தாட்சியமற்ற முறை இந்த விமர்சனங்களை வைக்க வேண்டும். என்றால் இந்த மக்களுடைய நலன்கள் எந்த விதமான நலன்கள் மீது எந்த அக்கறை மற்றவர்களாக இந்த நபர்கள் காட்டுகின்ற இந்த அரசியல் திருவிழாக்கள் தான் மக்களை மீண்டும் மீண்டும் மந்தைகளாக்கி மீண்டும் ஒரு முள்ளிவாய்க்காலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சிக்கலை ஏற்படுத்த போகிறது. எனவே நாங்கள் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்து மக்களுடைய விடுதலையை நேசிக்கின்ற சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு ஆரோக்கியமான தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும். ஒரு அடுத்த அரசியலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது அக்கிய இலங்கைக்குள் ஒரு சமஸ்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு மாகாண சுயாட்சியாக இருக்கலாம். ஒரு யதார்த்த பூர்வமான தீர்வினை முன்வைப்பதற்கான ஆரோக்கியமான திறந்த உரையாடலை நாங்கள் உருவாக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை என்னிடம் ஒரு தீர்வு கேட்டால் நான் நிச்சயமாக அக்கிய இலங்கைக்குள் சமஸ்தியைத்தான் நான் தீர்வாக வைப்பேன். அந்த சமஸ்தி எவ்வகைப்பட்டது என்பது நாங்கள் ஒரு உரையாடலுக்கூடாக, அதனுடைய அதிகாரம் பற்றிய ஒரு உரையாடலுக்கூடாக அதை பற்றிய ஒரு அறிதலுக்கு நாங்கள் வர முடியும். ஆனால் கற்பனையில் தமிழிடம் என்று சாத்தியப்பட்டு உருவாக்குவர்களும் இலங்கை அரசோடு இணைந்து இலங்கை ராஜபக்ச அரசாங்கத்தோடு கூடிக்குழாவி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சொல்பவர்களும் நான் நினைக்கிறேன் இன்று மக்கள் மத்தியிலிருந்து நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் என்று நான் கருத்துகின்றேன். இவர்கள் தான் மீண்டும் மீண்டும் மக்களுடைய ரத்தத்தை